கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் நாம் 40 என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், 7வதாக நாம் ஒரு காரியத்தை சிந்திக்கலாம். வேதாகமத்திலிருந்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே அங்கே ஆசா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆசா ராஜா யூதாவை அரசாண்ட ஒரு ராஜாவாய் இருந்தான். அப்பொழுது 39வது வயதிலே அவன் தன்னுடைய கால்களில் வியாதி கொண்டு அந்த நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்து அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அவன் அரசாண்ட 39வது வருஷத்திலே அவன் வியாதி கண்டான். 41வது வருஷத்திலே அவன் மரித்து போனான். 13வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசா தன்னுடைய 41வது வருஷத்திலே மரித்தான் என்று வசனம் சொல்கிறது. அப்ப நீங்கள் கேட்கலாம், இங்கே 40 என்று எங்கேயும் வரவில்லையே என்று. பாருங்கள், 39வது வருஷத்திலே வியாதி கண்டான், 41லே மரித்து போனான். அப்படி என்றால் 40வது வருஷம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அனுக்கிரகத்தின் காலம், இரக்கத்தின் காலம், அவன் கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட இரக்கங்களின் நாட்கள். ஆனால் அவன் அந்த நாட்களிலே வியாதி கொண்ட போது கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான் என்று வசனம் சொல்கிறது. யாத்ராகமத்தில் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே 15:26 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசையும் குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, இந்த நாட்களிலே ஒருவேளை நீ ஒரு வியாதியின் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம், ஒரு துன்பத்தின் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த நாட்களிலே நீ கர்த்தரை பரிகாரியாக தெரிந்து கொள், கர்த்தரை சார்ந்து கொள். நீ கர்த்தரை பரிகாரியாக தெரிந்து கொள்வா என்றால், கர்த்தரை சார்ந்து கொள்வா என்றால், கர்த்தர் உன்னுடைய நோவு உக்கிரமாய் இருந்தாலும் அதை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய வியாதி கொடூரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு விடுதலை தர தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், அவன் ஆசா ராஜா எத்தியோப்பியருக்கு விரோதமாக போனும்போது அவன் கர்த்தரை சார்ந்து கொண்ட போது கர்த்தர் எத்தியோப்பியருக்கு விரோதமாக அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார் என்று 2 நாளாகமும் 14வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். அவன் அநேக காரியங்களை செய்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா தனக்கு விரோதமாய் வந்தபோது அங்கே அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. அவன் அசிரியா ராஜாவுக்கு ஆட்களை அனுப்பி தேவாலயத்தில் உள்ள பொன்னையும் வெள்ளியையும் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களையும் எடுத்து கொடுத்து தனக்கு உதவி செய்யுமாறு வேண்டினான் என்று அங்கே வசனம் சொல்கிறது. எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். 14வது அதிகாரத்திலே அவன் கர்த்தரை சார்ந்தான். அதனால் 15வது வசனத்திலே அவன் அசிரிய ராஜாவை சார்ந்தான். அவனுடைய வியாதியிலும் கர்த்தரை அல்ல அவன் பரிகாரிகளே தேடினான். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவை மனம் திரும்ப